இழுத்துவிட்டு பிறகு கைகளை இழுத்துக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழி 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்பா. நன்றிகள். அனைவரும் துரிய நிலையில் நல்லதொரு துரிய தவம் ஏற்றி கொடுத்த பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். நல்ல ஆசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக பயணம் மீண்டும் மீண்டும் சிறந்தோம். எல்லாம் வல்ல இறையும் குருடும் துணை நிற்குமாக என அனைவர் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உயும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வளக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இருவரும் சுக்குமமாக நம்மோடு இணைந்து நாம் உய்வு பெற உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தவ நிகழ்விலும் சிந்தனையிலும் பங்கேற்று கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தலைப்பான மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்ற தலைப்பில் நாம் சிறிது சிந்தனை செய்வோம். முதலாவதாக தலைப்பின் பொருள் மகிழ்ச்சிக்கான ரகசியம். மகிழ்ச்சி ரகசியம் என்ற இருள் பொருள் இரண்டு சேர்ந்த கூட்டு. இப்ப மகிழ்ச்சி என்றால் நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதனை சற்று ஆராய்ச்சி செய்து உள்ளே சென்றால் இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பக் கழிப்பு, இன்ப ஊற்று என்று பல்வேறு வார்த்தைகளால் சொல்லலாம். வார்த்தைகள் பல்வேறு போல நிலைகளும் வேறுபட்டு வேறுபட்டு உணரப்படுகிறது. அதாவது இன்பம் என்பது நம் உடலுக்கு புலனுக்கு ஏற்படுவது. இன்பத்திற்கு எதிர்ப்பதம் உண்டு. நாம் அனைவரும் அறிவோம். இன்பம் துன்பம் பேசிட்டே இருக்கோம். துன்பம் மேலும் அது வந்து வந்து போவது. அப்போ அது கொஞ்ச நேரம், சிறிய நேரம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அளவு முறை மீறினால் முறை மாறினால் இன்பத்தின் மறுபெயரே துன்பமாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, சாமிஜி ஒரு பாடலே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்பம், ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மகிழ்ச்சி. அப்போ இன்பத்திற்கு அடுத்து மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? மனதிற்கு ஏற்படுவது ஒரு இன்ப துய்த்தலை நினைத்து மனதிற்கு ஏற்படுவது மகிழ்ச்சி.
அதாவது ஒரு இன்பத் துய்த்தலை நினைத்து மனம் அதிக நேரம் அனுபவித்தல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடலுக்கு புலன்களுக்கு ஏற்படுவது இன்பம், கொஞ்ச நேரம் வரும் போகும். மனதிற்கு ஏற்படுவது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியும் நிலையா இருக்குமானா இன்பத்தை விட அதிக நேரம் அனுபவிக்கலாம். மாறி மாறி நினைத்து நினைத்து அனுபவிக்கலாம். ஆனாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான்னு சாமிஜி சொல்றாங்க, அருள் தந்தை. ஏன்னா அது மனதை பொறுத்தது. மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனம் அது உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம். மனம் அது தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனதிலே உலையெல்லாம் மற்ற எங்கு தேடுவீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இயற்கையின் மாபெரும் நிதி. அப்படின்னா எங்கிருந்து வந்தது? நாம் அனைவரும் அறிவோம். இயற்கையாக அந்த இறைநிலையிலிருந்து பயணப்பட்டு பல்வேறு பரிமாற்றமாகி இறை துகளாகி விண்ணாகி பூதங்களாகி ஓர் அறிவு முதல் 5 அறிவு உயிரினங்களாகி 6வது அறிவாக அலையாக நம் மனமாக வந்துள்ளது. அதை அறிவு என்னும் நல்ல மேய்ப்பான் கொண்டு உயர்வாக சிந்தித்தால் மட்டில்லா இன்பம், அதாவது மகிழ்ச்சி. மட்டில்லா இன்பம் மகிழ்ச்சி. அப்போ மனதை பொறுத்து அமைவதுதானே மகிழ்ச்சி, சரிதானா? சிறிது நாள் கழித்து அதுவும் துயரம் என்ற ஒரு எதிர்ப்பதமாக மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். மாறாமல் வைத்துக் கொள்வது நாம் தான். இதற்கு அடுத்து சொன்ன ஆனந்தம், சந்தோஷம், இன்பக் கழிப்பு, இன்ப ஊற்று இவைகள் மனதையும் தாண்டி ஆன்மா பெறும் உணர்வு. நீடித்த இன்பம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தக்க வைக்கும் போது அமைதி. அமைதி பேரமைதியாகி பேரின்பத்திற்கு ஆனந்தத்திற்கு ஆன்மா அந்த அந்தத்தை நோக்கி செல்வது ஆனந்தம். அங்கதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ மனதின் மகிழ்ச்சின்னா என்னன்னு பார்த்துட்டோம். நாம வாழ்வில் நம் மனம் தொய்க்கும் ஒரு நல்ல உணர்வு மகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சிக்கான ரகசியம் அப்படின்னா, ரகசியம் என்பது தனிப்பட்ட முறையில் அவரவர் அறிதல், துய்த்தல், அனுபவித்தல் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது என்ன என்று நமக்கு விவரம் என்னன்னு பார்த்தா, நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே சொல்லிட்டாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். உலக நீதி முதல் 4-5 வகுப்பிலேயே கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுபோல் நம் மனம் என்ன செயல் செய்தால் என்ன விளைவு வரும் என யூகித்து செய்தல் வேண்டும். அவ்வாறு விழிப்புடன் செயலாற்று மகிழ்ச்சி கிட்டும். அந்த விழிப்பு நிலை எப்போது கிடைக்கும் என்றால், அதற்காக மனதை பக்குவப்படுத்தல் வேண்டும். பழக்கத்தின் காரணமாக மற்றும் சஞ்சித கர்மம், பிராப்த கர்மா பதிவின் காரணமாக மனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். இதையே அருள் தந்தை தெய்வம், உயிர், மனம், திருநடனம், மறைப்பொருள், அது நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும், அது ஒரு மறைப்பொருள். இதை அறியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. மனம் ஒரு மறைப்பொருள்னே நமக்கு தெரியாம நாமளே அந்த மனதை மகிழ்ச்சி குறைஞ்சா அந்த துயரம் என்ற கவலையிலேயே வீழ்ந்து சிக்கலாக தவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இறைநிலையின் துண்டுபட்ட நிலையாக மனித உயிர், அந்த மனித உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்னு சாமிஜி விரிவாக எடுத்துரைக்காங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் டோட்டாலிட்டி இஸ் லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் ஒரு பெரிய மொத்தத்துல இருந்து பிரிந்து வந்த ஒரு துளி. மனதின் தன்மை அந்த துளி எப்படி வந்தது? அலைந்து கொண்டிருப்பது. எப்படி? பார்த்தது, கேட்டது,
முகர்ந்தது, சுவைத்தது, ஊறு உணர்வை அனுபவித்தது, இவைகளில் மயங்கி புலன்கள் சென்று கொண்டே இருக்கும். தாவி தாவி சென்று சொல்லுமா. அந்த எப்படின்னா, கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வாரு, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் பாவத்தில் வீழ்த்தி விடும், தீய பாதையை காட்டிவிடும் அப்படிங்கிறாங்க. அந்த தீய பாதையில போகாதபடி நம் மனதை, இந்த குரங்கு மாறி மாறிக்கொண்டிருக்கும் மனதை நல்வழிப்படுத்த, மனதை மாற்றி மனதிற்கு மடை மாற்றுதல் பயிற்சி கொடுக்க வேண்டும். அப்போ நாம யோசிக்கலாம், என்னடா நம்மளுக்கு மட்டும்தானா அப்படின்னா, மனம் படைத்த மனித தான் ஆதாம் இன்று வரை நம் சொல்ல பல்வேறு சித்தர்கள், மகான்கள், ஞானவான்கள் நமக்கு இந்த மனதை பற்றி பல்வேறு கூறியுள்ளார்கள். மனம் எனும் மாடு அடங்கினால் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்தது என்று சொல்வேனடா தாண்டவக்கோனே அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறாரு. அந்த மனம் அடங்க அந்த இறைவனையே அழைக்கிறார் அந்த சித்தர். திருராத மௌன யோகித்து அழுக்குடையார், மனத்தகத்து அழுக்கு அறுத்த மௌன ஞானிகள். அம்மா கேட்கலங்கம்மா எதுவும். வாழ்க வளமுடன். ரொம்ப நேரமா கேட்கலையாப்பா? இல்ல 1 மினிட்ஸ்ங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப வாழ்க கேக்குதுங்கம்மா. இப்ப கேக்குதுங்கம்மா. வளமுடன் அம்மா. கேக்குதும்மா, இப்ப கேக்குது. ஓகே ஓகே. எவ்வளவு நேரமா கேட்கலன்னு எனக்கு தெரியல. சரி, சாமிஜி அதுக்கு ஒரு மடை மாற்றுதல் பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலை நமக்கு மட்டுமா அப்படின்னா, மனிதராக பிறப்பட்ட அனைவருக்கும் இந்த நிலைதான். அன்று ஆதாம் ஏவாள் தொடங்கி இன்று வரை நம் சொல்லத்தானே இதுதானே பேர் சித்தர்கள், மகான்கள், ஞானவான்கள் நமக்கு பலவாறு கூறியுள்ளார்கள். மனம் முக்தி வாய்த்து சொல்வேனடா தாண்டவக்கோணி என்று. வாழ்க வளமுடன்மா. கேட்கலைங்கம்மா. வாழ்க வளமுடன். ஏதோ நெட்வொர்க் கனெக்ஷன் நல்ல மழைனால போயிட்டு போயிட்டு வருதுப்பா. நான் தொடர்றேன். அந்த மனம் என்னும் மாடு அடங்க இறைவனையே அழைக்கிறார் ஒரு சித்தர். திருமூலரோ மனத்தகத்து அழுக்கறாத மௌன யோகிகள் வனத்தகத்து இருப்பினும் மனத்தகத்து அழுக்குடையார். மனத்தகத்து அழுக்கு அறுத்த மௌன ஞான யோகிகள் வனத்தகத்து இருப்பினும் பிறப்பறுத்து இருப்பாரே அப்படிங்க. மனம் என்ற அகத்தில் அழுக்கு வச்சுக்கொண்டு எங்க வானகம் போய் தவம் செய்தாலும் என்ன செய்தாலும் அந்த மனம் அதற்கு சரியானபடி இடம் கொடுக்காது. பயிற்சி 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 ஒன்றே முறை. அந்த மனத்தகத்தை அழுக்க அறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஞான யோகிகள் வனத்துக்கு போய் பயிற்சி செய்தா அவர்கள் பிறப்பருக்கும் முக்தி நிலையை படிப்படியாக
அடைவார்கள் என்று கூறுகிறது இந்த பாடல். இதுக்குத்தானே நம்மளுக்கு ஒரு கதை. ஒரு ஒரு மனிதர், நான் வீட்டுல இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் காட்டுக்கு போறேன், துறவியாகி தவம் பண்ண அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. எந்த சலனமும் இல்லாத ஒரு இடம், அதிக மனிதர் இல்லை, ஓசை இல்லை, சலனம் இல்லை, தவம் செய்ய உட்கார்றாரு. ஆனா எங்கோ தூரத்துல ஒரு பெண்ணு நடந்து போற சவுண்டு கேக்குது. என்னடா அப்படின்னு கண்ணு திறந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த காது கேட்ட உடனே பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தூரத்துல தண்ணி எடுக்க போயிட்டு இருக்காங்க. சரி, கண்ணை கெட்டுடா, காதை கெட்டு, எல்லாத்தையும் கெட்டு. மறுநாள் உட்கார்ந்தாரு. அந்த பொண்ணு அன்னைக்கும் தண்ணி எடுக்க வராங்க. அவங்க பூ வச்சுட்டு போனாங்க போல இருக்க. அந்த மனம், சரி மூக்கையும் சேர்த்து கெட்டு, எல்லாத்தையும் கெட்டியாச்சு. அடுத்த நாள் உட்கார்றாரு ரொம்ப ஆர்வத்தோட, இன்னைக்கு தவம் நல்லா அப்படின்னு. ஆனா இந்த மனம் விட்டுதா 3 நாட்கள் பழகிய மனம் 4வது நாள் அந்த பொண்ணு இப்ப வருவாளே அப்படின்னா அதையே நினைத்து கொண்டு இருக்கிறது. அப்படியாக ஒரு கதை நாம் அனைவரும் அணிந்தது. அப்போ இதை மாற்றவே நம் அருள் தந்தை குடும்பத்தில் இருந்து கொண்டே நம்மை தவ தீட்சை என்ற உயிர்கலப்பு கொடுத்து, ஆகினை தவம் துவங்கி துரியாதீத தவம் வரை படிப்படியாக நம்மை உயர்த்தி நம் மனதை பக்குவப்படுத்துகிறார், பதப்படுத்துகிறார் என்றே சொல்ல வேண்டும். மேலும் திருத்தமோடு காயக்கல்பம், சீர்கர்ம யோகம், உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உயரச் செய்கிறார். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியில் மருவி தாப்பதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று நமக்கு புலன் வழி செல்லும் மனதை உயர் வெளியில் தோய்த்து அறிவாக செயல் செய்யும் போது மனம் தூய்மையடையும், மகிழ்ச்சி அடையும் என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். மன தூய்மை, வினை தூய்மை மனித வாழ்வில் மகிழ்ச்சி, இன்பம், அமைதி, நிறைவு நல்கும். மனம் உயர நேர் வழி அகத்தவமாம் மற்றும் தன் வினை உயர அறச்செயலாம். அப்போ இறை உணர்வு நல்கும் அகத்தவமும் அன்றாடம் செய்து நல் வாழ்வில் வளங்களை அனைத்தும் உயர்த்தி கொண்டே சென்றால் அந்த அறநெறி வாழ்வு தானாக வரும். அந்த இறை உணர்வும் அறநெறியும் தான் மகிழ்ச்சிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. அறச்செயல் பெருக பெருக நம் பதிவுக்திக்கு வழிவகுக்கும் என்றே சொல்லலாம். அப்போ மனிதனின் செயல், மனிதனின் மனம் பற்றி கொண்டே இருக்கும் எதையாவது. அப்போ ஏதாவது ஒன்றை பற்றி இருக்கும் அந்த மனதிற்கு இன்பம் துன்பம் என்ற நிலை மாறி மாறி வரத்தானே செய்யும். அந்த பற்றுதலை பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பதற்கேற்ப மாற்றும் போது மகிழ்ச்சி தானே மிஞ்சும். பாரதி கூறுகிறார், மனம் என்னும் பெண்ணே வாழி நீ கேளாய், ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், அடுத்ததை நோக்கி அடுத்து உலாவுவாய். நன்றையே கொள் எனில் சோர்ந்து கை நழுவுவாய், விட்டுவிடு என்றால் அதை விடாது போய் விழுவாய். பிணத்தினை விரும்பும் காக்கை போல அழுகுதல், சாதல், அஞ்சுதல், இழிப்பொருள் காணில் இசைவாய். இத்தனை நாள் இது போல இருந்த இனியும் நின்னை விடேன், நின்னோடு வாழும் நெறி நன்கறிந்திட்டேன், முயற்சிகள் புரிவேன், முக்தியும் தேடுவேன். பொருளை தினமும் ஒன்றென இன்பம் ஓங்கிடச் செய்வேன். பேசாத மகான்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மனம் தன் போன போக்கை மாற்றி முயற்சி செய்து அந்த சிவ நிலை மீது வைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சிவன் என்னும் பொருள்னு சொல்றாரு. அப்போ அந்த சிவக்களம் சென்று தவத்தில் மனதை தோய்த்து அறிவாக மாற்றி அந்த அறிவின் துணை கொண்டு மனதை வசப்படுத்தி அதன் மூலம்
நல்ல எண்ணம், சொல், செயல் ஏற்படுதலே மனம் மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்று கூறலாம். மனம் மகிழ்ச்சி நீடிக்கும் போது அதிலே ஒரு அமைதி கிட்டும். அந்த அமைதியே நம்மை ஆனந்தமயமான ஆதி நிலையோடு இணைக்கும். அப்போ மகிழ்ச்சிக்கான காரணம் மன வளம் பெறுதல். மனமே அனைத்திற்கும் மூலம். மனம் பிளஸ் இதம் ஈக்குவல் டு மனிதன். நாம் அனைவரும் அணிவோம். அந்த மனம் இதமாக வேண்டிய செயல்களை செய்ய 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 அதற்கு பயிற்சி கொடுக்க மன வளம் பெற மன வளக்கலை என்ற ஒரு கலையை நம் ஆசானோடு நாம் இணைந்து பயணம் செய்து வர நமக்கு அனைவருக்கும் தெரியும். மனம் என்பதற்கு மூலமான உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு 9 வகையான தவங்கள், பஞ்சேந்திரிய தவம் கூட புலன்களை வசப்படுத்த. அப்போ இந்த 9 வகையான தவங்களில் முதலில் ஆகினை தொடங்கி இறுதியில் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க வைக்கிறார். நம்மெல்லாம் அந்த இடத்துல உறைந்து உறைந்து நின்று பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும். அந்த இன்பம் துன்பம் என்ற நிலை மாறி மகிழ்ச்சி நீடிக்கும். அந்த மகிழ்ச்சி இன்னும் நம்மை ஆனந்தத்துக்கு எடுத்து செல்லும். அப்போ அந்த பயிற்சியை நம் ஆசானோடு இணைந்து அவருடைய பயிற்சியை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது நமக்குள்ளும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு நம் ஆன்மா ஆனந்தமடைய குருவே துணை புரிவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒண்ணு கேட்டு நினைச்சேன். மனம் என்பதுக்கு எது போட்டாலும் அது நிறைவே பெறாதான். அந்த மனம் எது கொடுத்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். எத்தனை செல்வம் இருக்கட்டுமே, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கட்டுமே, நிறைவு பெறாது. அது பற்றாக்குறையே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது எங்கிருந்து வந்தது? இறைநிலையில் இருந்து வந்தது. அதை எதை தேடிக்கொண்டிருக்கிறது? அந்த இறைநிலையையே, அந்த சுத்த வெளியை அடைவதையே தேடிக்கொண்டிருக்கிறது. மனதை நிறைவே ஆன்மீக அறிவு கொண்டு மன வளக்கலையை கற்று பயிற்சி செய்து தவம் என்ற முறையில் அந்த சுத்த வெளியை நாம் அன்றாடம் சென்று சேரும் போது மட்டுமே அந்த மனதின் பற்றாக்குறை நிறைவு பெறும். மனதின் பற்றாக்குறை நிறைவு பெற்றால் அதுதானே மகிழ்ச்சி, அதுதானே மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்று கூறி அதை கொடுத்த நம் குருபிரான் அவர்களின் பாதம் பணிந்து நாம் அவரை தொடர்ந்து இந்த பயிற்சிகளை அன்றாடம் செய்ய குருவருளும் இறையருளும் நமக்கு துணை நிற்கும் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. அதாவது சிந்தனைங்கிற இந்த தலைப்பு அருமையான தலைப்பு. மகிழ்ச்சிக்கான ரகசியம். எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இன்னைக்கு மக்கள் நம்ம லக்ஸுரி லைஃப் தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. அதுல நம்ம சுவாமிஜி கொடுத்திருக்க தத்துவத்தில இருந்து நம்ம நிறைய கத்துருக்குறோம். அந்த வகையில அம்மா இந்த பல்வேறு வார்த்தைகள் மூலமும் பல்வேறு படிநிலைகளோடு இன்பத்தையும் துன்பத்தையும் டெபினிஷன் பண்ணி சுவாமிஜி கூறிய கவியோட இணைத்து மனதிற்கு ஏற்படும் மகிழ்ச்சி நம்ம எப்ப போதும்னு நினைக்கிறோமோ அப்பதான் மகிழ்ச்சி ஏற்படும். அதான் ஹைலைட் இதுல. அந்த வகையில மிக சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. இந்த லைஃப் ஃபோர்ஸ் கொடுத்த விளக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்ணதாசனோட கவி நீங்க நல்லா அருமையா வேற குரலால பாடுனீங்க. அதுவும் அருமைங்கம்மா. அந்த கதை சொல்லி அதான் தவத்துல உட்காரும் போது நம்ம மன அலைச்சல் இல்ல அப்படின்னா எங்க காட்டுக்கு போனாலும் சரி, எந்த மலை மேல ஏறி உட்கார்ந்தாலும் நம்ம மனசு அங்க ஒடுங்குனாதான் அப்படிங்கிறதுக்கு மிக அழகான எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அதுவும் ரொம்ப அருமைங்கம்மா. நிறைவா மகிழ்ச்சியின் ரகசியத்துக்கு ஒரு முத்தாய்ப்பாக சிந்தனை உரை அமைந்தது. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அம்மாவை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம்.
பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து ஆடியோ மற்றும் வீடியோவோடு உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. நாம் அனைவரும் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7